Hi friends, இன்னைக்கு மெலிஸ் யூடியூப் சேனலில் வந்து உளுத்தம் பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தம் மாவு வந்து ஒரு அரை கிளாஸ் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியில் கரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து தேவையான உப்பு போட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணணும். அதிகமாக உப்பு போட வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. நம்ம வாரத்துக்கு வந்து ஒரு முறை செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இது உடம்பு. எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து சுக்கு பொடியும் ஏலக்காவும் போட்டு கிண்டணும். அப்போதான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அடுத்தது வந்து நான் கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நான் ஊற்றிடுவேன். கிண்டும் போதே ஒரு வாசனையாக இருக்கும், ஏலக்காவும் சுக்கும் போட்டதுனால. இப்போ வெல்லத்துடைய பாவு வந்து இதில் ஊற்றுறேன். வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தேன், கருப்பட்டியோ வெல்லமோ எதுனாலும் நீங்கள் போட்டுருக்கேன். இதை இப்போ நல்லா கரைச்சி ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்குறது. உளுத்தம் பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ வந்து காஃபி தூள் கலரில் இருந்துச்சு. உளுத்தம் பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா இதை நீங்கள் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சின்ன சேனலுக்கு நீங்கள் உதவி பண்ணால் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து உளுத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.